சரி, நான் ஒசூர்ல இருக்கிறேன்னு தெரியுது இல்ல, உங்க காவல்துறை தான் நிக்குது. தினம் இதே மாதிரி ஊடகத்தை சந்திச்சுட்டு இருக்கேன். ஒசூர்ல இருக்கிறேன்னு என்ன ஒன்று ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க இங்கிருந்து பெங்களூர்ல போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்க என்னை காவல் நிலையத்துக்கு வாங்குறீங்க. நீங்க இங்க வந்து விசாரிக்கலாம், இல்லை நான் வந்தவொடனே விசாரிக்கலாம், ஓடி போறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவசர அவசரமா நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிக்குது, எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிக்குது. நீங்க ஒட்டிட்டீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை வந்து வலசரவாக்கம் காவல்துறை, அது ஒட்டிடுது. ஒட்டினதை கூட உங்க வேலை முடிஞ்சிருது. இப்போ நீங்க எது கதவுல ஒட்டிட்டு போறீங்க? வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, அவங்க கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கல. ஏன்னா அழைப்பானை வாங்கும்போது கையெழுத்துணும். நீங்க ஒட்டிட்டு போனா நான் கையெழுத்து இடலை. அப்போ அது தேவையில்லைன்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நீங்க ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து உங்களுக்கு விளக்கம் தருமா? எப்படி நீ கதவுல ஒட்டிட்டு போறது நோக்கம் என்ன? நான் இல்லை தலைமறைவாயிட்டேனா, வேற எங்கேயும் என்னை தொடர்பு கொள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேனா? எப்படி ஒட்டிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது? இவ்வளவு தொலைக்காட்சியில் எதுக்கு அங்கே வந்துச்சு சொல்லுங்க? எதுக்கு வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? ஒட்டிட்டில அதோட வேலை முடிஞ்சதில்ல. அப்போ கிழிக்கிறேன், கிழிக்காம போறேன். அதை என்ன அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜையில மாட்டிக்கணுமா? நீ உன் அழைப்பானைய சம்மனை இது என்னன்னு சொல்லுங்க. இது எந்த மாதிரி அணுகுமுறை? நீ எதுல நேர்மையா இருந்திருக்க, இதுல இவ்வளவு துடிக்கிறப்ப இதுல எந்த மாதிரி அணுகுமுறை? நான் வரலைன்னா தான் பரவாயில்ல, நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அளிச்சிருக்கேன், மறுபடியும் வருவேன்றேன். எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்கிற? அதுக்கு அங்க இருக்கிறவங்களை அடிச்சு, எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் யாரும் இப்படி, ஐயா எனக்கு அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இருக்காரு, அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர், கண்ணியமான மனிதர். நீங்க தான் அடிச்சு போய் நீங்க வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து அந்த ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம்? அதை கிழிச்சது தானே. அது அப்புறம் அப்படியே இருக்கணுமா? இல்ல ஆண்டாண்டு காலமா அந்த அந்த கதவுல இருக்கணுமா? அது அழைப்பானை நாம் படிக்கவா, நாட்டு மக்கள் படிக்கவா? சொல்லுங்க தம்பி, நீங்க என்ன, நீங்க ஒரு அதிகாரியா உங்ககிட்ட கேட்கிறீங்க, அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா, கொண்டு வந்தீங்களா, இல்ல நாட்டு மக்கள் நாம் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா? அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றம். அது கிழிச்சா அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் நேர நீ காவல் நிலையத்தும் கொண்டு போகல, வேற ஒரு இடத்துல ஒரு தடல்ல ஒடிச்சா அடிச்சு நீ போய் படுத்துக்கிட்ட. இது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாங்க. எப்படின்னா இவங்க அடிச்சிருவாங்க, இவங்களுக்கு இவர் கையில கீறல் பட்டுருச்சா, நீ அடிச்சு காயம் பட்டதுல. இவங்க எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, பல முறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த நாற்காலியில அப்படியே நிரந்தரமா பசையை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறது இல்லைங்கிற திமிரில் ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குல்ல, அதுதான் அங்க அது கவனத்தில் வச்சுட்டு விளையாடணும். எல்லாம் விளையாடுறது. நீ பயப்படுறவனாவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க, ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து நேர் நிக்கிறேன், நான் முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்துல 4 அழைப்பானேன்னா எங்க போக முடியும்? ஒரு ஆள் தானே. வராம இருந்தா சொல்லலாம். இப்ப நீங்க எதுக்காக நீங்க இந்த வேலையை செய்யறீங்க? இன்னைக்கு ஒசூர்ல நான் இருக்கேன்னு சரி, இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல எனக்கு பகிரிலே அனுப்பியிருக்கலாம், உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியிருக்க. எதுக்கு வீட்டுல போய் ஓட்டணும்? வீட்டுல யாருக்கான்னு கேட்டிருக்கலாம். என் மனைவி இருக்காங்க, என் மனைவி கொடுத்துருங்களா. அவங்க சட்டம் படிச்சவங்க, இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க. நீங்க அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல. நீ வந்து கதவுல ஒட்டிட்டு அதை கிழிச்சாங்கிறதுக்காக நீலாங்கரை காவலர் அந்த உதவி ஆய்வாளர் வந்து வேக வேகமா இதை வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவர் ஒட்டிட்டு போயிட்டாருல்ல, வலசரவாக்க காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு, படிச்சிட்டோம்ல. இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துருச்சு. அப்புறம் அது அதுக்கு அங்க படம் காட்டணுமா? அதை வர போறவங்களுக்குலாம் நோக்கம் என்ன? இதற்கு முன்னாடி இதே போன்ற சம்மன் ஜாபர் சாதிக் வழக்குல, இந்த போதை கடத்தல் வழக்குல கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் வீட்டுல ஓட்டின சம்மனை அவங்க தாயை கிழிச்சிருக்காங்க. ஆனா அங்க காவல்துறை அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல. அது வழக்குல, அந்த குற்ற வழக்குல ஆட்சி சம்பந்தப்பட்டிருக்குல்ல, அது உங்க ஆள் இல்ல. இது எதுல நீ சரியா இருந்திருக்க? இந்த இதுல வந்து உடனே அதை நீ விசாரிச்ச நீதியை நிலைநாட்ட துடிக்கிற. நீ பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த தங்கச்சிக்கு நடந்த கொடுமைக்கு என்ன விசாரிச்ச? பொள்ளாச்சியில் நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு என்ன விசாரிச்ச? இது என்ன? இது பாலியல் வழக்குன்னு யாரு? முதல்ல அந்த பொம்பளை யாரு? சொல்லிட்டா அது குற்றமாயிருமா? 1000 பேர் 1000 சொல்ல விசாரிக்கணும்ல.
விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு பேசிட்டு இருந்தீன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? யோ இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர், அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை, படங்களும் இல்லை, வீட்டில் இருக்கிறேன், இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவியா? நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்துறிய. ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட, என்னை சமாளிக்க முடியல, என்ன செய்யறது தெரியல, நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு என்னோட மோதி ஜெயிக்க முடியல. அப்போ அப்பப்ப ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துற தானே. வேற என்ன காரணம் சொல்லு? என்ன இதுல நடக்குது சொல்லு? என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி. என்னங்கடா உங்க நாடகம்? என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல? இதெல்லாம் என்ன கேக்குறது? எதுக்கு பெரியாரை பத்தி பேசிட்டு இப்ப போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராசா, எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. எவ்வளவு திமிரோட இருக்க பாரு. என்னை நீ சமாளிக்க முடியல, என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல. இவ்வளவு அதிகாரம், படை பலம், ஓட்டுக்கு காசு கொடுக்காம 10,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? எதுக்கு பெரிய கட்சி? உண்மையிலே பெரிய கட்சி நான் தான். நானா நீங்களானா நான் தான் பெரிய தலைவன். ₹1 காசு இல்ல, ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்ல. எளிய பிள்ளைகள் நாங்க. ஒரு தொகுதிக்கு 20,000, 15,000, 28,000, 22,000 இப்படி வாக்க வாங்கி வச்சிருக்கோம். நீங்க நின்னு பாருங்க தனியா. 234 வேட்பாளர் போடுங்க பாப்போம். திமுக போடுங்க. இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் போடுங்க. 234 போடணும். ஆனால் தனியா போடணும். மனச்சான்றுக்கு விரோதம்னா ₹1 நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா காலத்துல இருந்து. நீங்க உண்மையிலேயே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாம இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால், சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும். என்னைய தாண்டி காட்டணும். இந்த எளிய மகனை நீ வென்று காட்டணும். நீங்களும் 234, நானும் 234, 26 தேர்தல கூட்டணி எதுவும் கூடாது. உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி, என் பாட்டன் சோழன் ஏந்திய புலிக்கொடி. நான் சண்டை போடுவோம். திராவிடரா தமிழரா போடுவோம். கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல 2 பேர். மற்ற கட்சிகள் இருக்கட்டும், நம்ம 2 பேருக்கும் போட்டி நின்றுவோம். ஆனா வாக்கு காசு கொடுக்காது. நான் ஆட்சிக்கு வரல, எனக்கு சாதனைன்னு ஒன்னும் சொல்லிக்கிறல, நான் வந்தா செய்வேன் தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது. நீ வந்திருக்கீங்க, செஞ்சிருக்கீங்கல்ல, சொல்லி கேளு. உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சர் அப்படி நான் வந்தவன் இல்ல. சாதாரண விவசாயி மகன். எனக்கு ஒண்ணும் கிடையாது. மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன். என்னை சமாளிக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எத்தனை வழக்கு, எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சுற ஆள் கிடையாது, பயப்படுற ஆள் கிடையாது. இந்த சும்மா குண்டு வீசுறது, பெட்ரோல் குண்டு, நிஜ குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் என் தலைவனை சந்திச்சு வந்தவன் நான். எனக்கிட்ட வந்து பூச்சாண்டி எல்லாம் விட்டுறணும். வருவேன்னா வருவேன், 11 மணிக்கு வந்தே முடியாது. நான் நினைக்கும் போதுதான் வருவேன். என்ன அப்படி எந்த இடத்துல நேர்மையா நின்று நீங்க எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்கீங்க?